ராஜீவ்காந்தி படுகொலான பிறகு ஜெயலலிதா லீடர் ஆயிட்டாங்க இந்த நாட்டில். அந்த மாதிரி இந்த 41 பேர் செத்து எங்கள் தளபதியை சிஎம் ஆக்க போறாங்கன்னு அவன் கட்சிக்காரன் பேசுறான்னா எத்தனை செருப்பு அடிக்கிறோம். எப்படி வழி நடத்துறான் பாருங்க கட்சி கொள்கை பாரு. ஒரு பொண்ணு சொல்லுது சார், எனக்கு என் புஷ்ணோட விஜய் தான் பிடிக்கும். நான் அதான் சொன்னேன், போய் விஜய் பக்கத்தை பத்துக்கு வந்துட்டேன். 1 டிவிக்கு 2 டிஎம்கே, 1 டிவிக்கு 2 டிஎம்கே. இது விட்டு என்னடா பேச வரும்? அதான் நான் சொன்னேன், டே விஜய் 1 திரிஷா 2 கீர்த்தி சுரேஷ், 1 திரிஷா 2 கீர்த்தி சுரேஷ். இதுதான் அவன் பாலிடிக்ஸ். நீங்க வந்து புஷியானது மேல கையை வைக்கிறீங்க, அடுத்து ஆதவர்ஜனா, அடுத்து நிர்மல்குமார். ஏன் A1 வந்து விஜயை போடல? அந்த அளவுக்கு பயமான விஜய் மேல கூட்டம் சார். அவன் கடலாம் சல்லி பையன், அப்படிலாம் என்கிட்ட பேசக்கூடாது. அவன் கடலாம் சல்லி பையன், அவன் பொம்பளை பொறிய குடிகாரன் நாய். அவனை பார்த்து நாங்கள் ஏன் பயப்படணும்? என்ன வேணா பழி வாங்கிக்கோங்க, என் கட்சிக்கார பழி வாங்க. யார் சொல்லி வீடியோ வெளியிட்டோம்? 72 மணி நேரம் என்னடா பண்ணிருந்தீங்க? 72 மணி நேரம் தான் விஜய்க்கு போதை தெரிஞ்சிச்சா? 30 பேர் விளையாண்டு கிண்டல் பண்ணார்ல சார். செருப்பு அடிக்கணும் விஜய், காட்டுவீங்களா? இதை காலில் இருக்கிற செருப்பு நான் போட்டுன்னு வரல. இங்கே வந்தா நான் செருப்பு. முப்புறம் விழா வரலாறு எனக்கு தெரியுமா? அந்த விஜய்க்கு தெரியுமா முப்புறம் விழாலாம் என்ன? விஜய் ஒரு பொம்மை மாதிரி காட்டுறாங்க சார். விஜய்க்கு யார் மாவட்ட செயலாளர் எதுவுமே தெரியாது. எல்லாமே அந்த புஷியானதான் தான். அவன் ஒன்றும் பெரிய தலைவன்லாம் கிடையாது. அவன் மூஞ்சி முகர பாருங்க, ஒரு தெளிவாகிறான். பரோட்டா கடையில் பரோட்டா பெசத்து வச்சு அப்படிமா அதே மாதிரி முகம் வச்சு பரோட்டா கடை மாஸ்டர் மாறிக்கிறான். புஷியானந்த என்ன சொல்றானோ அதுதான். அவன் விஜய் தான் புஷியானந்த பேச்சு கேட்டாங்க, அப்பா அம்மாவே தோத்துறானே. அந்த அவர் குடும்பத்தை மெயின்டைன் பண்ணல. அவன் மனைவி அவன் கூட இல்லை, குழந்தைங்களே கூட இல்லை. ஏதோ திரிஷா கூட கீர்த்தி சுரேஷ் கூட அவன் குடும்பம் நடத்தினுக்கிறான். ஆரம்பிச்சு இது வரைக்கும் பத்திரிகையாளர் சந்திக்காத யாருன்னு கேட்டா என்ன சொல்றது? இந்த விஜய். ஏண்டா உச்சா போறியா பத்திரிகையாளரை பார்த்தா? இளைய பாரதம் சேனல் மூலியமா விஜய்க்கு ஒரு சவால் விடுறான். வாடா பிரஸ் மீட் கொடுறான். பூரண மதுவிலக்குன்றது சாத்தியம் இல்லாது. அப்புறம் ஏன் சார் வாக்குறுதி கொடுக்குறீங்க? நாங்க வந்து அது அப்ப கொடுத்தோம், கனிமொழியம்மா சொன்னோம். அதை மக்கள் ஏத்துக்கலையே. பூரண மதுவிலக்கு கொண்டு வந்து என்ன தெரியுமா நாட்டில் நடக்கும்? அன்புமணி ராமதாஸ் எல்லாம் அவளை பேச்சு பேசுறானே, அவனே ஒரு குடிகாரன். அது ஃப்ராடு பையன். அவன் பேசுறது பூரா பொய், பித்தலாட்டம், பொறுக்கி பையன். நேற்று காந்தி ஜெயந்தி சார். காந்தி ஜெயந்தியின் போது ஸ்டாலின் அவர்களோட ஒரு பழைய வீடியோ வைரல் ஆகுது. என்ன அப்படின்னா, காந்தி ஜெயந்தி அன்னைக்கு பூர்ண மத விலக்கு வந்து கொண்டு வருவோம். அப்ப ஸ்டாலின் நீங்க சொன்ன மாதிரி ஃப்ராடு பயலா? தளபதி என்ன குடிச்சிட்டு அவங்க அம்மா அடிச்சாரா? அவர் யாருன்னா குறை சொல்ல முடியுமா? நீ குடிகாரன், நீ குடிச்சிட்டு உங்க அம்மா அடிச்சேன்னு உங்க அப்பாவே சொல்றாரு. அந்த சாவியும் கள்ளச்சார சாவியும் ஒன்னா சேர்த்து பேசுற அன்புமணி ஆகட்டும், இல்ல எந்த மணி ஆகட்டும், அவனுக்குலாம் நாங்க பதில் சொல்ற அவசியம் இல்லை. அன்புமணி என்ன புடிக்கிட்டோம்? மந்திரியா இருக்கும் போது எல்லாருக்கும் 5 லட்சம் தரானோ. அந்த செத்து போன 22 தியாகிகள் பேரை சொல்லி நிதி திரட்டி கொள்ளையடிச்ச அன்புமணி குடும்பமோ. அன்பில் மகேசன் அழுதது அந்த அன்புமணி சொன்னான். நடிக்கிறார் அவரு, அவன் கூட தான் நடிச்சான். அவரோட சொன்னாரு சார், ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு கேட்ட மேடா. அப்ப திமுக எல்லாத்துலயும் கரெக்டா ரூல்ஸ் ஃபாலோ. நீ என்னடா ரூல்ஸை ஃபாலோ பண்ண? இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் திமுகவின் நட்சத்திர பேச்சாளர் மற்றும் டிஎம்கே யூடியூபரான நம்ம குடியாத்தன் குமரன் சார் அவர்கள் தான் நம்மளோட நினைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ 41 பேர் இறந்துருக்காங்க கரூர் சம்பவத்தில். இதில் வந்து திமுக அரசாங்கம் எப்படி கையாண்டுச்சுன்னு நினைக்கிறீங்க? திமுக அரசாங்கம் நல்ல விதம் தான் கையாண்டிருக்குது. இந்த தகவல் உளவுத்துறை மூலியமாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி அவர்களுக்கு இந்த விஷயம் போன உடனடியாக அவர் என்ன பண்ணுறாருன்னா, டிஜிபி கிட்ட ஃபோன் பண்ணி இந்த லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வராத மாதிரி பார்த்துங்க என்ன, உடனடியாக அங்கே போலீஸ் கிட்ட தொடர்பு கொண்டு அங்கே வந்து எல்லா நடவடிக்கையும் போர்க்கால அடிப்படை நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னார். உடனே எல்லாமே மருத்துவமனைக்கு போயிட்டு இருக்கிறதுனால முக்கியமாக அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது, மேலே எந்த உயிர் போகக்கூடாது, நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களுக்கு தொடர்பு கொண்டு உடனே கரூருக்கு போங்கன்னு சொல்கிறாரு. பக்கத்தில் திருச்சியில் இருந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் ஃபோன் பண்ணி நீங்கள் கிளம்பி கரூர் வாங்கன்றாரு. கரூருடைய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் கொங்குமண்டல தேர்தல் பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி தொடர்பு கொண்டு நீங்களும் மருத்துவமனையில் எங்கேயும் போதீங்க, மருத்துவமனைக்கு போங்க, அடிப்பட்டவங்க யாரும் சாகக்கூடாது, அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இடம் இல்லைன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கூட எடுத்து அவங்கள வந்து நீங்கள் அட்மிட் பண்ணுங்கள், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ முடியுமோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப சீரியஸ் ஆகுது, இன்னும் அதிகமாக எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படுது, மெடிசன்ஸ் தேவைப்படுதுன்னா நீங்கள் அவங்கள வந்துட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட அட்மிட் பண்ணுங்கள், எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கட்சி செலவு தான் ஏற்றுக்கணும், அங்கே சாவி நிற்க கூடக்கூடாதுன்னு சொல்லி
நடவடிக்கை எடுத்து உடனடியாக இரவோடு இரவாக தலைமைச் செயலகத்துக்கு முதலமைச்சர் தளபதி அவர்கள் அதிகாரிகள் கூட்டத்தை கூட்டுறாரு. மாவட்ட ஆட்சித்தலைவர் கரூர் மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கிற சரௌண்டிங் எல்லா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட பேசி எல்லோரும் கரூருக்கு போங்கன்றாரு. காலையில் போகிற மாதிரி சொல்கிறாங்க அதிகாரிங்க, காலையில் கிளம்பி போயிடலான்னு. உடனே ஃப்ளைட்டு இரவோடு இரவாக கிளம்பி திருச்சி வந்து திருச்சியிலேருந்து சாலை மார்க்கமாக கரூர் வந்து 3 மணிக்கு வராரு ஹாஸ்பிட்டலுக்கு. முதலமைச்சர் 3 மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. 3 மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு அங்கே இறந்து போனவங்க உடல்கள்லாம் மலரவில் வச்சு எல்லா பேஷண்ட்ஸையும் போய் பார்த்து யாரெல்லாம் அடிபட்டுருக்குறாங்க, அந்த காயப்பட்டு சிகிச்சையில் இருக்கக்கூடிய பொதுமக்கள், அந்த விஜய் கட்சியினர் அவங்களெல்லாம் போய் பார்க்குறாரு. 10 லட்ச ரூபாய் அனௌன்ஸ் பண்ணுறாரு. உயிரிழந்த குடும்பத்துக்கு 10 லட்சம், இந்த மாதிரி அடிப்பட்டவங்களுக்கு அண்டர் ட்ரீட்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுக்கும். அது இல்லாமல் அவங்களுக்கு 2 lakhs அறிவிச்சிட்டு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு கமிஷன் அமைச்சிருக்காங்க. அந்த அம்மையார் ரொம்ப சிறப்பாக விசாரணை பண்ணிகிட்ருக்காங்க. அந்த கூட்டத்துக்கு போனவங்க, நீங்கள் கூட்டத்துக்கு போனீங்களா, நீங்கள் அந்த கட்சியான்னு கேட்குறாங்க. எல்லாம் லைவாக நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம், இன்க்ளூடிங் யுவர் சேனல் ஆல்சோ. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் கட்சியெல்லாம் கிடையாதுங்க, ஒரு நடிகர் வராரு வரீங்களான்னு கூப்பிட்டாங்க. நடிகர் பார்க்குறதுக்கு நாங்கள் போனோம். அப்போ நீங்கள் துண்டு போட்டிருந்தீங்களே, இந்த துண்டு போட்டால் தான் கூப்பிட்டு போவேன், துண்டு போட்டோன்னு சொன்னாங்க. துண்டை போட்டாங்க. எங்களுக்கு அந்த கட்சிக்கு சம்மந்தம் இல்லைங்க. கூப்பிட்டாங்க, போனாங்க. என்ன நடந்துச்சுன்னா கூட்டம் நெரிசலாச்சு. ஒருத்தர் மேலே ஒருத்தர் மோதிக்கினாங்க. விஜய் வந்தவுடனே அந்த கூட்ட நெரிச்சலில் ஒரு எல்லாம் கீழே விழுந்தாங்க. ஒருத்தர் மெரிச்சு இறந்துட்டாங்க. போலீஸ் வரலையா? போலீஸ் வந்தாங்க. போலீஸ் எவ்வளோ கட்டுப்படுத்தினாலும் முடியல. போலீஸும் கீழே தள்ளிட்டாங்க. நாங்களே பார்த்தோம், 500க்கும் மேலே போலீஸ் இருந்தாங்க. போலீஸையும் கட்டுக்கிடங்க அந்த மாதிரி கூட்டம் அந்த மாதிரி பண்ணிடுச்சு. எங்களை கூட்டு போனால் எங்கே போனானே தெரில. எங்கேருந்து எங்களை கூட்டு போனானே, அவன் எங்கே போனானே தெரியல. எங்களை விட்டு போயிட்டான். நாங்களாம் எப்படி வந்து வீடு சேர்ந்தோம். இதுதான் அங்கே நடந்தது. முதலமைச்சர் ஒரு சிஎம்மாக அவர் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை விட அதிகமாக தன் வீட்டில் இப்படி ஒரு நிகழ்வு ஏற்பட்டிருந்தால் எந்த அளவுக்கு முதலமைச்சருடைய மனநலம் பாதிக்கப்பட்டிருக்குமோ அதை விட அதிகமாக ஒரு மனநலமும் அவருக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவர் வந்து ரொம்ப சீரியஸாக இந்த விஷயத்தில் தலையிட்டிருக்கிறாரு. இன்னும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை அரசு கைவிடாது என்பதுதான் முதலமைச்சர் தளபதி சொல்லியிருக்காரு. இதை தாண்டி இன்னும் நீங்கள் பார்க்கணும், ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டார் பிஃபோர் 2 days. இப்போது இதுக்கு பொறுப்பு முழுக்க அந்த விஜய் தான் ஏற்கணும்னு சொல்கிறோம். நானும் அதுதான் சொல்கிறேன். ஏன்னா நீ சரியாக ஆர்கனைஸ் பண்ணல. விஜய்க்கும் அவன் கட்சிக்காரனுக்கும் தொடர்பே கிடையாது. விஜய் ஒரு பொம்மை மாதிரி காட்டுறாங்க சார். விஜய்க்கு யார் மாவட்ட செயலாளர் எதுவுமே தெரியாது. எல்லாமே அந்த புஷி ஆனந்தம் தான். அவன் ஒன்றும் பெரிய தலைவன்லாம் கிடையாது. அவன் மூஞ்சி முகர பாருங்க, ஒரு தெளிவாகிறான். இந்த பரோட்டா கடையில் பரோட்டா பிசைஞ்சு வச்சு அப்படிமா அதே மாதிரி முகம் வச்சு பரோட்டா கடை மாஸ்டர் மாறிக்கிறான். பாண்டிச்சேரியில் ஒரு 2.5 தெருவுக்கு கவுன்சிலர் விட சின்ன பதவி. நான் கவுன்சிலர்னா சென்னை கவுன்சிலர் சொல்ல, சென்னை கவுன்சிலர் மாநகராட்சி கவுன்சிலர்னா பாண்டிச்சேரியில் எம்பி. நான் சொல்கிறது எங்கள் ஊர் குடியாத்தம்னா ஒரு நகராட்சின்னா அங்கே ஒரு 6000 ஓட்டு 7000 ஓட்டு இருக்கும். அவன் ஏதோ ஒரு 3000 ஓட்டுக்கு எம்எல்ஏ வந்தான். அவனுக்கு என்ன தெரியும்? கட்சியினுடைய முழுக்க கண்ட்ரோல் யாருன்னு கேட்டால் அந்த புஷி ஆனந்தம் தான். எவன் மாவட்ட செயலராக இருந்தாலும் அவனுக்கு பணம் கொடுக்கணும் லட்சக்கணக்கில், அப்போ தான் போடுவான். நகர ஒன்றிய செயலர்னா லட்சக்கணக்கில் பணம் கொடுக்கணும், அவன் தான் போடுவான். அவன் கண்ட்ரோல் தான். கட்சிக்காருக்கும் விஜய்கள்லாம் கண்ட்ரோலே எந்த ஒரு தொடர்பே கிடையாது. புஷி ஆனந்தம் என்ன சொல்கிறானோ அதுதான். அவன் விஜய் தான் புஷி ஆனந்தம் பேச்சு கேட்டாங்க. அப்பா அம்மாவை தொத்திரானே இருந்தால பெத்தா மாமாவுக்கு சோறு போடலன்னா அப்புறமா அவன் நாங்கள் ஒரு நாட்டுக்கு தலைவராக வர்றது. அவர் குடும்பத்தை மெயின்டைன் பண்ணல. அவன் மனைவி அவன் கூட இல்லை, அவன் குழந்தைங்களே கூட இல்லை. ஏதோ திரிஷா கூட கிருத்தி சுரேஷ் கூட அவன் குடும்பம் நடத்தினுக்கிறான். இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியாது என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம். அந்த மாதிரி நம்ம விஜய் பண்ணுற பாலிடிக்ஸு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸு. 6 மணிக்கு மேலே தண்ணி பொண்ணுன்னு பங்கு பண்ணாங்களால கூத்த வச்சுனுக்கிறான். அடுத்து அவன் வெளியே வர்றது வீக்கெண்ட் பாலிடிக்ஸு. இந்த வீக்கெண்ட் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. இந்த ஐடி ஸ்டூடெண்ட்ஸுங்க எல்லாம் வேலை செய்கிறவங்கலாம் வீக்கெண்டில் சாட்டர்டேஸ் நைட் ஆகிட்டா பப்புக்கு போய் விடிய தண்ணி பொண்ணுன்னு கூத்தடிப்பாங்க. அந்த மாதிரி வீக்கெண்டுக்காக ஒரு சனிக்கிழமை மட்டும் பஸ் ஏறி வர்றது. ஸோ கட்சி எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும், ஒரு கூட்டத்தை எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும், ஒரு பிரச்சாரத்தை எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும், நிர்வாகிகள் எப்படி இருக்கணும், ஒரு மாவட்ட செயலாளர் எப்படி நகர ஒன்றிய செயலாளர் பேருச்சர் வழி நடத்தணும், அதெல்லாம் எதுவுமே தெரியாது. அதெல்லாம் எதுவும் சினிமாவில் தான் கூட்டம் வருது, அதை வச்சு நான் ஜெயிச்சிருவேன் முதலமைச்சர் ஆகிடுவான்றான். அப்படி அஜாக்கிரதைத்தனமாக அவங்க சரியாக கையாளாத காரணத்தினால தான் இந்த விபத்து ஏற்பட்டு சொன்ன நேரத்துக்கு வந்தால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்காது. ஆனால் கவர்மெண்ட் இதில் அரசியல் பண்ணல. தளபதி அழகாக சொல்லிட்டாருங்க, இதை யாரும் அரசியல் பண்ணாதீங்க. விஷமத்தனமாக ஒரு சிலவர் விஷமிகளாக இதை பிரச்சாரம் செய்து கொண்டிருக்காங்க. சோசியல் மீடியா நான் பார்க்குறேன். எந்த கட்சி தலைவனோ இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும். தளபதி என்கின்ற தலைவன் இன்னும் பழுத்துக்கு திமுக மேலே போடுறான். அவன் ஆதவர்ஜன் அந்த திருட்டுலாட்டத்தில் இருக்கிற திருட்டு பையன். இது வந்து செந்தில் பாலாஜி சதி, திமுக சதின்றான். எங்கள் ஆட்சியில் 41 பேர் சாகிறத நாங்கள் விரும்புவோமா? 1000 இருந்தாலும் கவர்மெண்ட் தானே குறை சொல்கிறாங்க. பொன்னாவன் விஜய், தமிழக வெட்டு கழகம், அந்த பரோட்டா கடை மாஸ்டர், அந்த புஷியானந்தன் திருட்டு பையன் ஆதவர்ஜனா, அந்த கரூர் மாவட்ட செயலர் அவன் நிர்மல் குமாரா, இவனுங்க சேர்ந்து கொண்டு போட்டு கவர்மெண்ட் மேலே பழி போடுறாங்க. ஒரு நேர்மையான போலீஸ், தமிழ்நாடு போலீஸு
தமிழ்நாடு போலீஸ் மேலே பழி போடுறாங்க. அதை தான் சொன்னார் தளபதி. என்ன சொன்னார் தெரியுமா? எங்கள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர், எங்கள் தேச தலைவர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டார். எந்த கட்சி தலைவனும் அவன் சொந்த கட்சிக்காரன் சாகிறத விரும்ப மாட்டான். இது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ என்ன சொல்கிறாரு? விஜய் ஒன்றும் இது வந்து அவன் கட்சிக்காரன் சாகணும்னு விஜய் விரும்புவானோ அப்படிதான் சொல்ல வராரு. ஏன்னா இப்போ நடந்திருக்கிறது விஜய் கட்சியில் நிகழ்ச்சி. இது கட்சி பிரச்சாரத்தில், கட்சியினுடைய பரப்புரையில் எந்த கட்சி தலைவனும் தன் சொந்த கட்சிக்காரன் சாகிறத விரும்ப மாட்டான். எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் பொதுமக்கள் சாகிறத விரும்ப மாட்டாங்க. இது ஒரு கூட்ட நெரிசல், ஒரு விபத்து ஏற்பட்டுடுச்சு. இதை தவிர்க்க முடியாத ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு. ஆனால் இப்படிப்பட்ட விபத்துகள் எதிர்காலத்தில் நடக்காத மாதிரி அரசு எச்சரிக்கையாக இருக்கும். இதை விஷமத்தனமாக யாரும் பிரச்சாரம் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. ஸோ அவர் தமிழக வெத்து விட்டு கிடக்க அந்த விஜயும் காப்பாற்றுறாரு. எடப்பாடி பழனிசாமி அந்த அளவுக்கு மூளை கிடையாது. அவ்வளோ திரட்டு கேட்டால் அந்த ஆள் அரசியல் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எது கிடைச்சாலும் இதை வச்சு கூட திமுக அரசியல் பழி, இதை திமுக பழி போடுவேன். இதை தூக்கி அரசாங்கத்து மேலே பழி போடுறான் அந்த ஆள். போலீஸ் சரியில்லை. அந்த போலீஸ் தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பாதுகாக்குது. அந்த போலீஸ் தான் எடப்பாடி பழனிசாமி பாதுகாக்குது. எவன்லாம் போலீஸை குறை சொல்றானோ அத்தனை பேரும் போலீஸ் தான் பாதுகாக்குது. அதே போலீஸ் தானே சார் ஆந்திரா பெண்ணை வந்து தூக்கிட்டு போய் ரேப் பண்ணாங்க. அது தப்பு, அது தப்பு. அந்த அர்த்து காக்காக்கு போட்டுடணும். நான் சொல்றேன் அது தப்பு. அதை நான் பார்சாலிட்டி பண்ண மாட்டேன். அது தப்பு. அர்த்து காக்காக்கு போடுங்க, ஷூட் பண்ணுங்க. டிபார்ட்மெண்ட் அதிகாரி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சஸ்பெண்ட் பண்ணிட்டா டிஸ்மிஸ் பண்ணுங்க. டிஸ்மிஸ் பண்ணு சார். அவனை ஒரு ஆந்திரா பொண்ணை கொண்டு போய் ஏதோ அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்கன்னா அவனை சஸ்பெண்டெல்லாம் பண்ணக்கூடாது. டிஸ்மிஸ் பண்ணுங்க. ரேப் அண்ட் கிட்னாப் கேஸ் போடுங்க. சாக இப்போ ஒருத்தனை இந்த சைதாப்பேட்டைக்கார ஒருத்தனை கொடுக்கல, காலேஜ் ஒரு பொண்ணை வன்புணர்வு பண்ணானு, அவன் 30 வருஷம் ஜெயிலில் இருக்கணும். அவன் தான் அங்கேயே செத்துருவான். அந்த மாதிரி தூக்கு தண்டனைலாம் கொடுக்கக்கூடாதுங்க. தூக்கு தண்டனை என்பது ஒரு தண்டனை இல்லை. அவனுக்கு இந்த உலகத்திலிருந்து பிரியாவிடை கொடுக்குற மாதிரி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அவனுக்கு அந்த தூக்கில் தொங்கிட்டோடனே அவனுக்கு பிரெயினுக்கு போகிற அந்த நர்வ்ஸ் கட் ஆகிடும். அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. அவன் சாகுற வரைக்கும் அவன் ஒரு ஜெயிலில் இருக்கணும். அவன் போகிற பாத்ரூம் அவன் தான் கழுவணும். அந்த ரூம் விட்டே வெளியேறக்கூடாது. 30 வருஷம் ஒரு அறைக்குள்ளே இருந்து அவன் செத்துடணும். அந்த மாதிரி தண்டனை கொடுங்க. ஓகே சார். சார் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அதாவது ஸ்டாலின் அவர்கள் 3 மணிக்கே வந்து அர்ஜென்ட்டாக கிளம்பி வந்தார். எந்த தொண்டை உடனே கிளம்பி வந்தார். ஓகே சார். அதே மாதிரி தான் கள்ளக்குறிச்சியில் கள்ளசார சார் இறந்தாங்க. ஏன் சார் அதுக்கு 8 கள்ளச்சாராயம் குடிச்சு திமுரு குடிச்சான், சாராயம் குடிச்சு சாவான், அதுக்கெல்லாம் நாங்க போனோம். யாரு சார்? நடுரோட்டில் நிக்குது சார். அந்த குடிகாரனை பார்க்காத சார். அந்த குடும்பத்தை, அவன் பொண்டாட்டி குடிக்குதா, அவங்க அம்மா குடிக்குதா, பச்சை குழந்தைங்க குடிக்குதா, யார் குடிக்கிறாங்க? அவன் குடிகாரன் செத்து போட்டான். அவனை நாங்கள் அழுவணுமா? அப்ப இதனால எவ்வளவு பிரச்சனை வந்தா பரவாயில்ல சார். டாஸ்மாக் கடை ஒன்றும் நாங்க விற்கல. எவன்லாம் பூர்ண மதுவில கொண்டு வரணும்னு சொல்றோன்னா அவன்லாம் தான் டாஸ்மாக் கொண்டு வந்தவன். டாஸ்மாக் கடை ஒன்று கொண்டு வந்தது யாரு? மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா. அதையே இப்ப நீங்க இன்னும் தொடர்ந்து எல்லாம் ஏங்க ஒன்னு சொல்லிட்டா குடியாத்த குமரன் ஒரு செல் ஓப்பனா பேசுவான். பூரண மதுவிலக்குன்றது சாத்தியம் இல்லாதது. அப்புறம் ஏன் சார் வாக்குறுதி கொடுக்குறீங்க? நாங்க வந்து அது அப்ப கொடுத்தோம். கனிமொழியம்மா சொன்னோம். அதை மக்கள் ஏத்துக்கலையே. அந்த பூரண மது சொல்லாம வந்தா இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து நாங்க தான் ஆட்சியில் இருந்திருப்போம். இதெல்லாம் எந்த திமுக காரன் பேச மாட்டான். குடியாத்த குமரன் பேசுவான். பூரண மதுவிலக்குன்னு சொல்லாம இருந்திருந்தா நாங்க தான் ஆட்சிக்கு வந்திருப்போம். பூரண மதுவிலக்குன்னு சொல்ல எங்களுக்கு ஏடிஎம்கே என்ன டிஃபரன்ஸ்? 1%. அந்த 1% குடிமக்கள் ஓட்டு போடல. நான் இன்னொன்னு சொல்றேன் சார். பூரண மதுவிலக்கு கொண்டு வந்து என்ன தெரியுமா நாட்டில் நடக்கும்? அன்புமணி ராமதாஸ் எல்லாம் அவ்வளவு பேச்சு பேசுறானே, அவனே ஒரு குடிகாரன். குடிச்சிட்டு ராவா குடிச்சிட்டு அந்த பாட்டில தான் அவங்க அம்மா அடிச்சான். டாக்டர் ராமதாஸ் சொன்னார்ல, யாரும் குடிக்க மாட்டீங்க சார். குடிக்காதவன் யாரும் இல்ல சார். அதெல்லாம் அவனுடைய பர்சனல் இஷ்யூ சார். இல்ல அவங்க அப்பா சொன்னதை நான் சொல்றேன். நீ பூரண மதுவிலக்கு அன்புமணி பேசுற இல்ல. யாரெல்லாம் பூரண மதுவிலக்குன்னு பேசுறீங்களோ உன் கட்சியில முதல்ல பூரண மதுவிலக்கு கொண்டு வா. நான் பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணிக்கு சொல்றேன். முதல்ல நீ குடிக்காத. நீ குடிச்சிட்டு காலி பாட்டில் உங்க அம்மா வச்ச, அது உங்க அப்பா சொல்லிட்டாரு. உன் கட்சிக்காரன் பூரா குடிக்கிறான். அவன் தான் சாராயமே காசுறான். இப்போ என் வீடு குடியாத்துக்கு போகிறோம். உங்களுக்கு தெரியும் பிஎம்கே எனக்கு எவ்வளோ அகேன்ஸ்ட்னு. என் வீட்டாண்ட ஒரு 50 முறை தகராறுக்கு வந்திருப்பானுங்க. ஆனால் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர், திராவிட மாடல் அரசு, மிகுந்த மரியாதைக்குரிய தமிழக காவல்துறை, எனது இல்லத்திற்கு காவல்துறை பாதுகாப்பு இருக்குது. எனக்கும் துப்பாக்கி அந்த போலீஸ் என்னையும் போலீஸ் தான் காப்பாற்றுறாங்க. அதனால் அவனால் ஒன்றும் பண்ண முடியல. வரும்போதே என் வீட்டாண்ட குடிச்சு தானே வரான். என் வீட்டாண்ட பீர் பாட்டில் உடைக்கிறான். ஆந்திராவிலேருந்து வாங்கின வர கல் குடிச்சிட்டு உடைக்கிறான். குவார்டர் பாட்டில் உடச்சிட்டு போகிறான். வரவன்லாம் குடிச்சு தானே வரான். நீ பூரண மதுவிலக்குன்னு யார் பேசுறீங்களோ, நான் அன்புமணி குறிப்பாக சொல்கிறேன். அது ஃப்ராடு பையன். அவன் பேசுறது பூரா பொய், பித்தலாட்டம், பொறுக்கி பையன். முதல்ல நீ உன் கட்சியில் பூரண மதுவிலக்கு கொண்டு வா.
அப்புறம் வெளியே பூரண மதுவிலக்கு. நேத்து காந்தி ஜெயந்தி சார், காந்தி ஜெயந்தியும் போது ஸ்டாலின் அவர்களோட ஒரு பழைய வீடியோ வைரல் ஆகுது. என்ன அப்படின்னா, காந்தி ஜெயந்தி அன்னைக்கு பூர்ண மதவிலக்கு வந்து கொண்டு வருவோம். அப்ப ஸ்டாலின் நீங்க சொன்ன மாதிரி ஃப்ராடு பயலா? யார் சொன்னது? சாரி, என் ஃப்ராட் பையன் எவனா சொன்னா? இப்பதான் சார் சொன்னீங்க பூர்ண மதவிலக்குன்னு சொன்னா அவர் ஃப்ராடு பண்ணுவீங்க. அப்ப ஸ்டாலின் அவர்கள் பழைய எங்க சேனல் நான் எடுத்து காட்டுறேன் சார். ஏங்க உங்க சேனல் ஆமாங்க பூர்ண மதவிலக்கு கொண்டு வரணும்னு சொன்னாங்க, நான் இல்லன்னு சொல்லிங்க. நீங்க இப்பதானே சார் சொன்னீங்க ஃப்ராடு பையன். ஆமா, அவன் ஃப்ராடு பையன். என் தளபதி சார், என் தளபதி எவனா ஃப்ராடு பையன் சொன்னா கையில இருக்கிற செருப்பு கட்டி அடிப்பேன். அன்புமணியும் நான் அன்புமணியை சொன்னேன். அன்புமணியை சொன்னேன். ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு தளபதி என்ன குடிச்சிட்டாங்க அம்மா அடிச்சாரா? அவர் யாருன்னா குறை சொல்ல முடியுமா? நீ குடிகாரன், நீ குடிச்சிட்டு உங்க அம்மா அடிச்சேன்னு உங்க அப்பாவே சொல்றாரு. சொன்னது வேற யாரும் இல்ல, உங்க அப்பா தான் சொன்னாரு. தளபதி சொன்னாரு பூரண மதுவிலக்கு. ஏன் சொன்னாரு? நாட்டு மக்களின் நலனுக்காக. பூரண மதுவிலக்கு நாங்க சொல்லிட்டு நாங்க ஆட்சி இழந்துட்டு இன்னொருத்தன் ஆட்சிக்கு வந்து நாட்டு மக்கள் பணத்தை கொள்ளடிக்கிறது பாக்குறதா? என்னங்க பேசுறீங்க சார்? ஒன்று சொல்லிட்டா, பூரண மதுவிலக்கு வந்தா என்ன நடக்கும் தெரியுமா? நாட்டில் என்ன நடக்கும் தெரியுமா? எவ்வளோ நீங்க போலீஸ் போட்டாலும் போதைக்கு அடிமையானவன் போதையை தேடி போவான். மாத்திரை வருதான், பெயின் கில்லர் மாத்திரை. அதில் என்ன ஒன்று மிக்ஸ் பண்ணுறாங்களாம். அது போட்டால் 24 மணி நேரம் போதையிலே இருப்பாங்களா? ஸ்கூல் பசங்க பயன்படுத்துகிறாங்க. அது ஆந்திராவில் இருக்கிறவங்க பண்ணுறாங்க. ஆந்திராவில் இருக்கிறவங்க இப்போது ஒரு மாத்திரையை ஒரு பேஷண்ட்டு மாதிரி ஒரு 10 மாத்திரை எடுத்துன்னு வரான்னா போலீஸுக்கு அந்த மாத்திரை என்ன மாத்திரைன்னு தெரியாது. இப்போ தான் அது மூலமாக கண்டுபிடிச்சி முதல்ல குடியாத்தம் போலீஸ் தான் அதை கண்டுபிடிச்சாங்க, அந்த போதை மாத்திரை. அந்த பெருமை குடியாத்தம் போலீஸ் வச்சாரும். இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம்னா சாராயம் என்னதான் போலீஸ் கண்ட்ரோல் பண்ணாலும் சாராயம் ஆறா ஓடும். நமக்கு 4 பார்டர், நமக்கு எத்தனை ஸ்டேட் பார்டர் இருக்குது? 3 ஸ்டேட் பார்டர் இருக்குது. நாங்கள்லாம் கர்நாடகா ஆந்திரா பார்டரு, இந்த பக்கம் கோயம்புத்தூர் பக்கம் போயிட்டா கேரளா பார்டர் வருதுங்க. 3 ஸ்டேட்டு. இங்கெல்லாம் சென்னையில் ஆந்திரா பார்டர் வருது. பார்டர்லேருந்து என்னதான் நாங்கள் எப்படி செக் பண்ணாலும் நடந்து வருவான், பார்டரில் மலை மேறி வருவான், எப்படி உள்ளே வந்துடும். இப்போ இந்த போதைப் பொருளெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் போதைப் பொருள்னாங்களே, அந்த போதைப் பொருளை எப்படி வந்து தமிழ்நாட்டுக்கு? அந்த முக்கந்திரா துறைமுகம் எங்கே இருக்குது? குஜராத்தில் இருக்குது. எத்தனையோ 1000 கோடியோ 1,00,000 கோடிக்கோ போதைப் பொருள் காணாமல் போயிடுச்சான்ட்டான். அந்த நார்த் ஈஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணோம்? போதைப் பொருள் கிடைச்சா அதை எல்லா சிபிஐ ஆஃபீஸர்ஸ் முன்னால், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, சென்ட்ரல் போலீஸு, முக்கியமான அதிகாரிங்க, பொலிட்டிஷியன்ஸ் முன்னால், ரூலிங் பார்ட்டி ஆப்போசிஷன் பார்ட்டி மேலே எரிச்சு சாம்பலாக்கி கடலில் கரைச்சிருவாங்க. திடீர்னு காணாமல் போயிடுச்சான்ட்டான். எங்கே போச்சு? பிஜேபி RSS காரன் கடத்தி இந்தியா ஃபுல்லாக விற்றான். ஆந்திராவிலேயே வந்து தமிழ்நாட்டில் ஜாஃபர் சாதிக்ன்ற திமுக காரர் இருந்து வாங்கி எல்லாத்துக்கும் தமிழ்நாடு சப்ளை பண்ணிக்கிறாங்க. அவனுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை. ஏங்க அவன் ஒரு கட்சியில இருங்க. இப்ப குடியாத்துக்கு ஒரு தப்பு பண்ணிட்டு அது கட்சி பொறுப்பு இருக்குமா? நான் கொழுப்பேற்பு போனா எனக்கு நடவடிக்கை எடுப்பாங்க. அவன் யாருன்னு கேட்டா ஒரு மாவட்டத்தினுடைய சிறுபான்மையினர் அணியினுடைய ஒரு துணை அமைப்பாளர். அவனை கூப்பிட்டு அந்த மாவட்ட செயலாளர் இருந்தார், அங்க இளையர்னான்னு இருந்தார். அவர் தப்பு பண்ண சொன்னாரா? அவன் பண்ணுறான். அவனை கட்சி பண்ண சொல்லிச்சா? உடனே அவனை நிரந்தரமாக நீக்கியாச்சு. அந்த மாதிரி இப்போ ஏடிஎம்கே காரன் கூட தான் பெண்கள்கிட்ட கற்பழிச்சு தகராறு பண்ணால் நீக்கினாங்க. இன்னும் என்னென்னோ அக்கறம் எடுக்குது. 2 கோடிக்கணக்கான பேர் கட்சியில் இருக்கான் சார். அதில் எவனோ ஒருத்தர் தப்பு பண்ணும்போது அவன் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். அவன் பண்ணுற தப்புக்கு எப்படி முதலமைச்சர் பொறுப்பேற்க முடியும்? இந்த போதைப் பொருளை உள்ளே கொண்டு வந்தது பிஜேபிக்காரன். ஆனால் போலீஸ் வந்து நடவடிக்கை எடுத்துகிட்டே இருக்காங்க, போதைப் பொருளை பிடிச்சிட்டே இருக்காங்க, அரெஸ்ட் பண்ணினே இருக்காங்க. சமீபத்தில் நடிகர் ஸ்ரீகாந்த் கூட அது அந்த வழக்கில் சிக்கினார். நாங்கள் ஒன்றும் உடலையே. யார் தப்புனாலும் போலீஸ் நடவடிக்கை எடுத்துகிட்டு தான் இருக்குது. நடவடிக்கை எடுக்காமல் ஒன்றும் இல்லை. இவ்வளோ நடவடிக்கை எடுத்தும் இப்படியெல்லாம் வந்து பிஜேபிக்காரன் ஏடிஎம்கேக்காரன் உள்ள வந்து இப்படி பண்ணுறான். ஏடிஎம்கேக்காரன் சொல்கிறத விட பிஜேபிக்காரன் அக்யூஸ்டுங்க பூரா பிஜேபியில் இருக்கிறான். என்னத்துக்கு? எங்கள் ஆட்சி பேரை கெடுக்கணும், அதுதான் RSS. ஆனால் முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் அவர் கிளீனாக ஒரு கவர்மெண்ட் எப்படி நடத்தமா நடத்திட்டு இருக்காரு. போலீஸ் சிறப்பாக இருக்குது. நடக்கும்போது எதிர்காலத்தில் எதுவும் நடக்காத மாதிரி நாங்கள் அரசாங்க சட்டத்தை ரொம்ப ஒரு தீவிரமாக சட்டத்தை இன்றைக்கி நிறைவேற்றி வந்து கொண்டு இருக்கிறோம். எனவே இன்றைக்கி போதைப் பொருள்னு எடுத்துக்கினா இந்தியாவிலே தமிழ்நாடு குறைச்சல் தான். சட்ட ஒழுங்கு பாதுகாப்பாக இருக்கிறது இந்தியாவிலே தமிழ்நாடு தான். பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறது இந்தியாவிலே தமிழ்நாடு தான். 1, 2 அங்கே 2 நடக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறது தமிழ்நாட்டில் தான் சார். என்னங்க சார்? குடிகாரம் உலகம் முழுக்க குடிகாரம் இருக்கும் சார். கொரோனா வைரஸ் ஏன் இப்போ இளம் விதவைகள்னு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி? நீ அவ்வளவு யோகி நகர, நீ டாஸ்மாக் கடையை மூட வேண்டி தானே? 10 ரூபாய்க்கு அதிகமா பாட்டில் வாங்க எடப்பாடி பழனிசாமி நம்மளும் மூடி இருக்கிறோம். 500 சார் 500. நான் ஒண்ணு சொல்லிட்டா, நீ 500 கடை குறைச்சிச்சுன்னா இந்த 500 கடையில ஓடுற சரக்கு மீதி 500 கடைக்கு இல்ல, அங்க போய் வாங்கலாம். அதே தான் நடந்துட்டு இருக்கு. அது பொதுமக்கள் குடிக்கிறான். அவன் குடிக்குவானா? நம்ம பேச்சு அவன் கேட்பானா? அவன் தான் போதையை தேடி போறானே. டாஸ்மாக் கடை ஒழுங்கா 12 மணிக்கு ஆரம்பிச்சு 10 மணிக்கு மூடுறான். என்ன சொல்றது? எல்லா குடிச்சா சாவுதான் சாவான். ஏதோ திட்டமா அளவா குடிச்சா ஏதோ 2 பெக்கு 3 பெக்குன்னு போடுறாங்களாம். நமக்கு அதெல்லாம் தெரியாது. ஏதோ வாரத்தோட 2 முறை ஏதோ போடுவாங்களாம். இவன் 12 மணிக்கு ஆரம்பிச்சானா இவன் நைட்டு 12 வரைக்கும் குடிக்கிறான். 10 மணிக்கு இங்கே 12லேருந்து அங்கே 10 வரைக்கும் குடிக்கிறான். ஸ்டாக் வச்சுக்கிறான், குடிக்கிறான். மஞ்சக்காமல் வருது, கிட்னி போயிடுது, ஈரல் போயிடுது, சாவறான். அரசு வேணாம் தான் சொல்லுது. கடை மூடிட்டா அது நாடே தாங்காது. பூரண மதுவிலக்கு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா
அரசாங்கம் கொண்டு வரணும்னு விரும்புகிறாங்க. என்ன நடக்குன்னு கேளுங்க. எவ்வளோதான் போலீஸ் கண்ட்ரோல் பண்ணாலும் பல வகையில் போதைப் பொருட்கள் உள்ள வரும். குஜராத்தில் வள்ளியே சார் அந்த அளவுக்கானா? யார் சொன்னது? நீங்க குஜராத் போய்க்கிறீங்களா? சரி, ஓகே. இதுதான் எல்லாரும் பேசுறீங்க. ஒரு நிமிஷம், இந்த குஜராத் மட்டும் ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க குஜராத்தில் நீங்கள் ட்ரெயின் ஏறிடுங்க, சென்னையிலேருந்து எங்கே குஜராத் வந்துச்சு. நீங்கள் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? அந்த உள்ள சேல்ஸ்மேன் வருவான் இல்லை, தண்ணி பாட்டில் வைக்கிறவன், சாப்பாடு வைக்கிறவன், உள்ளே வரும்போதே கேட்பா, சார் அப்போ ட்ரிங்க்ஸ் போனா சார், ட்ரிங்क्स चिल्ड बीर है साहब, ब्रांदी है, विस्की, जिन, रम, फॉरिन है, लोकल है, क्या होना साहब? आप बोलो साहब, हम तो एक कवर में डालकर आपको देंगे साहब. ட்ரிங்க்ஸ் போனா ட்ரெயினில் விற்கிறான், பங்கர்ல விற்கிறான், மளிகை சாமான் கடையில் விற்கிறான். மதுவிலக்கு இருந்தா கூட எங்கேயோ ஒரு வைன் ஷாப் இருக்கும், எங்க வேணாலும் குஜராத்தில் சரக்கு அடிக்கும். இதெல்லாம் எத்தனை பேர் தெரியும்? அதே குஜராத்தில் கள்ளச்சாராயம் குடிச்சத்தான். அவன் இல்லைன்றான், இருக்குது. போர்பந்தூர்ல கள்ளச்சாராயம் குடிச்சத்தான். தேசப்பிதா அண்ணல் காந்தி பிறந்த போர்பந்தூர்ல கள்ளச்சாராயம் குடிச்சு சத்தம். எல்லா ஊர்லயும் இருக்குது. ஆனா உங்களுக்கு திமுக மட்டும் ஆட்சிக்கு வந்தா பிடிக்காது. திமுக டாஸ்மாக் இருந்துமே கள்ளச்சாராயம் குடிச்சு சாவறாங்களே, அதான் சார் கஷ்டமா இருக்குது. அது ஏடிஎம் காட்சியில கூட தான் சத்தம். நாங்க என்ன அவனை கள்ளச்சாராயம் காய்ச்சுன்னு சொல்றோமா? அதுக்கு பொறுப்பு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னீங்க. ஆனா இதுக்கு பொறுப்பு ஸ்டாலின் அவர்கள் ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. எது நாங்க ஏன் ஏத்துக்கணும்? நீங்க தானே சொன்னீங்க சார். எதுக்கு சார் எடப்பாடி பழனிசாமி தான் பொறுப்பு ஏத்துக்கணும்னு நீங்க அப்படி இல்ல. நீ எங்களை குறை சொல்றல்ல, உன் ஆட்சியில் நடந்துச்சு, உங்க அம்மா ஆட்சியில் நடந்துச்சு. ஒரு சிலதெல்லாம் தவிர்க்க முடியாது. கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு நீங்க என்ன கேட்டீங்க ஆரம்பத்தில்? நீங்க வந்து அன்பில் மகேசன் அழுதது அந்த அன்புமணி சொன்னான், நடிக்கிறார் அவரு, அவன் கூட தான் நடிச்சான். அவரோட சொன்னாரு சார், ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு கேட்ட மேடா. அப்ப திமுக எல்லாத்துலயும் கரெக்டா ரூல்ஸ் ஃபாலோ. நீ என்னடா ரூல்ஸை ஃபாலோ பண்ண? அவர் விடுங்க சார், திமுக ஃபாலோ பண்ணுச்சு. என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணல திமுக? அஜித்குமார் மரண வழக்குல வந்து கோர்ட் சொல்லிச்சு இது பொறுப்பேற்கிறதே திமுக அரசு தான் பொறுப்பேற்கணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஹெச்ஆர்என்சியில ஒவ்வொரு டைமும் கோர்ட்டுக்கு போகும்போது நாங்க சொன்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்களேன், ஏன் இத்தனை கோயில் வேஸ்ட் ஆகி இத்தனை ரூல்ஸ் சொல்றாங்களே சார்? அது யாரு சார்? இன்னைக்கு ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலே ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலே இன்னைக்கு சிறப்பா இருக்கு தமிழ்நாடு ஹெச்ஆர்என்சி தான். அதுல அந்த ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் மினிஸ்டரா தலைவர் தளபதி நியமிச்சிருக்கிற மாண்புமிகு நான் சேகர் பாபு சிறப்பா செயல்படுறார். அவர் தான் எங்க போனார் சார் இந்த சிச்சுவேஷன்ல? எந்த சிச்சுவேஷன்ல? இப்ப இந்த கரூர் சம்பவத்துல எப்பவுமே வந்து பிரஸ் மீட் கொடுத்துருவாரு. ஒரு நிமிஷம் இருங்க. சென்னையில நடக்கிறது அவர் நடப்பார். தூய்மை பணியாளர்ன்றது சென்னையில தூய்மை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டப்பட்டாங்க. ரெண்டு மினிஸ்டர் இருக்காங்க சென்னையில. ஒன்னு சேகர் பாபு, இன்னொன்னு மா சுப்பிரமணியம். தூய்மை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணதான் நான் சேகர் பாபு டிஸ்ட்ரிக்ட்ல அந்த டிஸ்ட்ரிக்ட் மினிஸ்டர். ஸோ அவர் வரதான் செய்வார். இப்போ தூய்மை பணியாளர் நம்ம கை விட்டுட்டோமா? அவங்க கோரிக்கை நாங்கள் நிறைவேற்றவே இல்லையா? பண்ணோம் இல்ல. அடிச்சு தூக்கிட்டு போயிருக்கீங்க, அதை தவிர எதுவும் பண்ணல சார். என்னங்க அடிச்சு தூக்கிட்டு இழுத்துட்டு போயிருக்கீங்க, அது மட்டும் தான். அடிச்சு எல்லாம் ஒண்ணு சொல்லிட்டா, ஒரு வன்முறை நடக்கும் போது போலீஸ் வந்து அது இருங்க சார், அதுல சார் உண்மையான தூய்மை பணியாளர்கள் அரசுக்கு ஆதரவா தளபதிக்கு நன்றி சொன்னாரு. அதுல பாலிடிக்ஸ் பண்றதுக்கு அதுல 4 பேர் 4 கட்சி இருக்கு மாதிரில 4 கட்சிக்காரர் இருப்பான். இதெல்லாம் எதிர்கட்சிகள் சதி பண்ணோம். அதையும் நான் குறை சொல்ல வரலாம், அப்பதான் அரசியல் பண்ண முடியும். அதையும் கவர்மெண்ட் வந்து சரியான முறையில் கையாண்டு இருக்குது. அவங்களே இப்ப திருப்தியா இருக்கிறாங்க. சார் கம்யூனிஸ்டுக்காரு ஒன்று சொல்லிட்டா, கம்யூனிஸ்ட் பொறுத்த வரைக்கும் அவங்க யாருன்னா ஆர்ப்பாட்டம் பண்ணா அவங்கள ஆதரிப்பாங்க. நான் அது கம்யூனிஸ்ட் நான் தப்புன்னு சொல்ல வரல. அது முதலாளி வர்க்கத்தை எதிர்க்கக்கூடியதான் கம்யூனிஸ்டுகள். கலைஞரே சொன்னார், முதலாளி வர்க்கத்தை எதிர்க்கக்கூடிய நான் அண்ணாவை சந்திக்காமல் இருந்தால் நானே ஒரு கம்யூனிஸ்ட். இது கலைஞர் சொன்னது. கம்யூனிஸ்ட் வந்து அவங்க அது தப்பு பண்ணும்போது அப்படி லைட்டா ஒதுக்குவாங்க. இந்த கவர்மெண்ட்ல யாருமே எதுவும் பெருசளவில் பாதிக்கப்படலைங்க ஆச்சுங்களா. இந்த பூரண மதுவிலக்கு மேட்டர் மட்டும் ஒன்று சொல்றேன் பாருங்க. இது நாங்க சொன்னதுனால ஆட்சி வளர்ந்தோம். அது பிறகு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு நீ பூரண திமுக கொடுத்துச்சு தேர்தல் வாக்குறுதி பூரண மதுவிலக்கு, அவங்க ஆட்சிக்கு வரல. நான் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தினால பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கினதே எடப்பாடி பழனிசாமி தான். அதான் பத்திரிகையாளர் பேட்டி கொடுக்கும்போது மாண்புமிகு செந்தில் பாலாஜி 10 ரூபாய் எடப்பாடி பழனிசாமி 10 ரூபாய் எடப்பாடி பழனிசாமி. இவன் விஜய் பேசுறானே 10 ரூபாய் பாட்டில் 10 ரூபாய் பாட்டில் பாட்டு பாடினானே, பொண்ணு முட்டு போனான்ல. ஏங்க 1000 பேர் வந்தாங்க திமுக பிரச்சனை பண்றதுன்னு சொல்றானுங்க இல்ல, தமிழக வித்துட்டு கழகம். அந்த 1000 பேர் யாரு ஆயுதத்தோட வந்தாங்கன்னு சொல்றாங்க. 1000 பேர் ஆயுதத்தோட வந்தாங்கன்னு செருப்பு கடந்துச்சு, ஒரு ஆயுதமாக இருந்துச்சாங்க. அவ்வளோ கூட்ட நெரிசல கண்டிப்பா ஒரு இவன் சொல்ற மாதிரி 10 கத்தியாவது கீழே வந்திருக்கும், 10 கடப்பாரை கீழே வந்திருக்கும், 10 ராடு கீழே வந்திருக்கும், 10 பிளேடு கீழே வந்திருக்கும். அங்க இருந்த செருப்பு இருந்துச்சு, ஒரு தண்ணி பாட்டில் இல்லை. அங்க ஊரெல்லாம் குடிநீர் பந்தல் தரது, தண்ணீர் பந்தல் தரங்கன்னு சொன்ன அந்த விஜய் தண்ணி குடிக்கிறதுக்கு கூட்டம் வந்தான் பார் சார். சார் அந்த காலத்துல எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பையனா இருக்கும் போதே கூட சைக்கிள் வச்சுன்னு கூட்டத்தெல்லாம் போய்க்கிறேன். அதெல்லாம் அந்த காலம். இப்பெல்லாம் எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் உணர்வுலாம் வந்துடுறான். இப்போ வசதி இல்லாத என்ன பண்றான், அவனை வண்டி வச்சு தான் கூட்டு போனோம். நம்ம வண்டி வச்சு அவனை கூட்டு போறோம்னு வச்சுங்க, அவனுக்கு சாப்பாடு வாங்கி தர முக்கியமா தண்ணி கொடுக்கணும்.
அவன் சொன்னது எத்தனை மணிக்கு? விஜய் தாமதமாக வந்ததுக்கு தான் இந்த விபத்து காரணம். விஜய்க்கு 1.25 மணி டைம் கொடுத்துருந்து. 1:15 கரூர் வந்தது எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு. கூட்டம் வர வர நடிகர் சார் அவன் சொல்கிறானே, கெரியரை விட்டு வந்துக்கிறேன், இன்னும் சாப்பாடு கேரியர் விட்டு வந்துட்ட மாதிரி கெரியரை விட்டு வந்துக்கிறேன். விஜய் என்னும் போது ஒரு சின்ன பசங்க, வயது பெண்கள், ஒரு மோகம் நடிகர்ன்றது அது தப்புன்னு சொல்ல வரல. ஒரு பொண்ணு சொல்லிச்சு சார், எப்படி வழி நடத்துறான் பாரு கட்சி கொள்கை பாரு. ஒரு பொண்ணு சொல்லுது சார், எனக்கு என் புருஷனோட விஜய் தான் பிடிக்கும். நான் அதான் சொன்னேன், போய் விஜய் பக்கத்தை பத்துக்க வந்துட்டேன். அவதான் சொல்றாள், எனக்கு என் புருஷனோட விஜய் தான் பிடிக்கணும். இன்னொருத்தி என்ன சொல்றா, நான் கல்யாணம் ஆகி குழந்தைலாம் இருக்குது, இருந்தாலும் 26 வருஷமா நான் விஜய் தான் லவ் பண்றான், அவங்க அப்பாக்கே தெரியும்ன்றா. இதே சினிமா மோகம். இந்த மோகத்தில் நீங்க போய் முண்டி அடிச்சுன்னு போய் தான் இறந்தது. இது மன வருத்தம் யாரு? தளபதிக்கு. விஜய்க்கு ஏதாவது மன வருத்தங்கதா? ஏர்போர்ட்ல கூப்பிட்டு கேட்குறாங்க, பத்திரிக்கையாளர் பேட்டி கொடுக்காம திபின்னு யார்கிட்ட சிரிச்சின்னு பேசினே ஓடுறேன். நீ திருச்சி ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் வரும்போது 4 பேர் இறந்துட்டாங்க, பல பேர் இறந்துட்டாங்க. ஆனால் கவர்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணுறது 4 பேர். நீ சென்னையில் போய் லேண்ட் ஆகும்போது 29 பேர் இறந்துட்டாங்க. 29 பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கூட அதை பற்றி எந்த ஒரு வருத்தம் இல்லாமல், என்னடா நம்ம கூட்டத்துப்படி சம்பவம் நடந்தது, எந்த வருத்தம் இல்லாமல் அதில் உங்கள் கட்சிக்காரன் 4 பேர் செத்துருக்கான், பொதுமக்களும் செத்துருக்கான், உங்கள் கட்சிக்காரன் செத்துருக்கான், ஒரு ரசிகனும் செத்துருக்கான். எந்த வருத்தம் இல்லாமல் கார் ஏற, அங்கே இருக்கிறவங்கலாம் பேசுகிறாங்க, எல்லாட்டையும் சிரிக்கிற, அதுவும் நல்லா மகிழ்ச்சியாக சிரிக்கிற. சிரிக்குதே, நடிக்கிற சிரிப்பு ஒன்றுக்குது, மகிழ்ச்சியாக சிரிக்கிறோம். ஏன் மகிழ்ச்சியாக சிரிக்கிறோம்? 41 பேர் என் கூட்டத்தில் நெரிச்சலில் செத்துருக்கிறான்னா அப்போ நான் எவ்வளோ பெரிய தலைவன். அவங்க சொல்கிறான், அவன் கட்சிக்காரன் எம்ஜிஏ ராஜீவ்காந்தி படுகொலான பிறகு ஜெயலலிதா லீடர் ஆகிட்டாங்க இந்த நாட்டில். அந்த மாதிரி இந்த 41 பேர் செத்து எங்கள் தளபதியை சிஎம் ஆக்க போகிறாங்கன்னு அவன் கட்சிக்காரன் பேசுகிறான்னா எத்தனை செருப்பு அடிக்கிறான். வி ஸ்டாண்ட் வித் விஜய் என்றானே, எத்தனை செருப்பு அருந்து போகிற மாதிரி அவனை தேடி போய் பொறுக்கி பசங்க அடிக்கலாம். வி ஸ்டாண்ட் வித் விஜய். அவன் சந்தோஷமாகறான் சார், சிரிச்சு செல்ஃபி எடுத்துக்கிறான் சார். வீடியோ பார்த்துருப்பீங்க, நீங்கள் மறுக்கிறீங்களா எனக்கு தெரியல. செல்ஃபி எடுக்கான உன் கட்சி உன்னால 41 பேர் இறந்துட்டான் உன் கூட்டத்தில், நீ கொல்லல, அதுக்கு காரணம் உன் கட்சிக்காரன். அவனை சரியா வழி நடத்தாத நீ. அந்த புறம்போக்கு பையன் புரட்டா கடை மாஷா அந்த புஷி ஆனந்தனே, அவன் பேச்சு கேட்டதானே உங்க அப்பா அம்மா உன்னை துரத்திட்டு. அவங்க அப்பா சந்திரசேகரே சொன்னாரு, என் புள்ள என்னை வீட்டு விட்டு துரத்துறதுக்கு காரணம் புஷி ஆனந்தன். இன்னைக்கு என் பொண்டாட்டி நான் என் புள்ள கூட இல்லைன்றதுக்கு காரணம் புஷி ஆனந்தன். கூட பிறந்தவங்க யாரும் இல்லை, பொண்டாட்டி இல்லை, பையன் இல்லை, பொண்ணு இல்லை. புஷி ஆனந்தன் என்ன பண்ணான்னு தெரியல, மிரட்டிட்டான். அவன் மேடை ஏறி 1 டிவிக்கு 2 டிஎம்கே, 1 டிவிக்கு 2 டிஎம்கே, இது விட்டு என்னடா பேச வரும்? அதான் நான் சொன்னேன், டே விஜய் 1 திரிஷா 2 கீர்த்தி சுரேஷ், 1 திரிஷா 2 கீர்த்தி சுரேஷ். இதுதான் அவன் பாலிடிக்ஸ். பொம்பளைங்கோ மதுவுக்கு மயக்கமாகி உள்ள போதையில் கட்டுறான். 72 மணி நேரம் அமைதியாகிறோம். அந்த சம்பவம் நடந்தவொடனே எனக்கு நெஞ்சு வலிக்குது, நெஞ்சு அட்டிச்சு, ஆழ்ந்த வருத்தங்கள் நட்டான். நாங்கள் 10 லட்சம்னோம், அவன் 20 லட்சம்ட்டு போயிட்டான். சம்பவம் நடந்து பணத்தெல்லாம் எரிச்சு பச்சை பிறகு சாம்பல்லாம் எடுத்துன்னு போய் காவேரியில் கலைச்ச பிறகு 72 நேரம் பண்ணி பறிச்சு ஒரு அமைதியாக புள்ள போச்சு பாரு. ஒரு வீடியோலாம் வெளியிடுற, நானும் மனுஷன்தான்ற, நீ மனுஷன்தான், நீ பேய் பிசாருன்னு சொல்ல. ஆனால் உனக்கு மனசாட்சி இல்லையாடா? சிஎம் என்ன வேணா பழி வாங்கிக்கோங்கோ, என் கட்சிக்காரன் ஒன்றும் பண்ணாதீங்க. அது பாடுஸ் நாய் தானே கொலை பண்ண அத்தனை பேரை. அதான் சார் எல்லாருமே கேட்குற கேள்வி என்னன்னா, நீங்க வந்து புஷியானது மேல கையை வைக்கிறீங்க, அடுத்து ஆதவர்ஜனா, அடுத்து நிர்மல்குமார், ஏன் A1 வந்து விஜயை போடல? அந்த அளவுக்கு பயமான விஜய் மேல கூட்டல் சார். அவன் கடற்கரை சல்லி பையன், அப்படிலாம் என்கிட்ட பேசக்கூடாது. அவன் கடற்கரை சல்லி பையன், அவன் பொம்பளை பொறிய குடிகார நாய். அவனை பார்த்து நாங்கள் ஏன் பயப்படணும்? இதை வந்து சார் அவனுக்கு ஒன்று அவனுக்கு அந்த பப்ளிக் வந்து அந்த நடிகன்ற மாசு கூட்டம் கொடுத்தனா அது ஓட்டுக்கு, அது அவனுக்கு கூடுற கூட்டம் ஓட்டர்ஸ் கிடையாது, அவனை பார்க்க கூடுற கூட்டம். கரகாட்ட காட்சிக்கு தான் வந்து பார்க்குறான், ஜாக்கெட்டில் 100 ரூபாய் குத்துறான். அவன் கவுன்சிலர் ஓட்டு போட்டுருவாங்களா? அதுதான் விஜய்க்கு ஒரு கூட்டம். இதோட இறங்கி பேச எனக்கு தெரில, என்ன சொல்கிறது, போட்டுருவாங்களா? அவன் வந்து அவன் கூட்டம் கூடுறாங்கன்னா அவன் மேலே நடவடிக்கை எடுக்கலன்னா அவனுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. இப்படி பிளான் போடணும் அவன் சொல்ல. அவன் அந்த பஸ்ஸில் ஏறி வருவான், அவ்வளோதான். இது இப்போ இந்த வேலை பார்க்கறது பூரா யாருன்னு கேட்டால் இவனுங்க. இப்போ அவனை அரெஸ்ட் பண்ணுறோன்னு வச்சுங்க, அவன் ஒரு கொலைகாரன், அவன் கொலைகாரன் தான் நான் சொன்னான், அரெஸ்ட் பண்ணுறோன்னு வச்சுங்க. ஆனால் தளபதி இப்படி சொல்லக்கூடாதுன்றாரு. ஆனால் தளபதி இப்படி சொல்லக்கூடாதுன்னு சொன்ன பிறகு அவன் இதுக்கு காரணம் செந்தில் பாலாஜி, இது திமுகவின் சதி, செந்தில் பாலாஜின்னு அந்த திருட்டு லாட்டஸ்ட் இருக்கிற அந்த 420 பையன் அந்த ஆதார் அர்ஜுனா சொல்கிறான் இல்லை விஜய் சொல்லி. இப்போ இவனுங்க சொல்கிறாங்க இல்லை தளபதி தான் காரணம்னு சொல்லி. இப்போ ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டான் இல்லை, வீடியோ என்ன வேணா பழி வாங்கிக்கோங்க, என் கட்சிக்கார பழி வாங்க. இது யார் சொல்லி வீடியோ வெளியிட்டான்? 72 மணி நேரம் என்னடா பண்ணிருந்தீங்க? 72 மணி நேரம் தான் விஜய்க்கு போதை தெளிஞ்சிச்சா? 72 நேரம் தெளிச்சு தான் உனக்கு திரிஷா கீர்த்தி பெண்கள் போதை தெளிஞ்சு அப்போதான் மப்பு தெளிஞ்சிச்சா? குருமூர்த்திட்ட போய் ஆலோசனை நடத்துறான். யாருடா அவன் குருமூர்த்தி? எல்லாத்துக்கும் பஞ்சாயத்து பண்றதுக்கு அவன் யாரு? இந்த நாட்டு மக்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறான்? குருமூர்த்தி யாரு?
யார் அவன்? துக்ளக் குருமூர்த்தி யாரு? அவன் ஒரு வெறி, நான் பாப்பான்னு சொல்லி அந்த சமுதாயத்தை நான் கேவலப்படுத்துறோம்ல. பல பிராமணர்கள் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் விரும்புகிறார். பிராமணர் சமுதாயத்தில் ஒரு முக்கியமான நபர் அண்ணன் எஸ்பி சேகர் நடிகர், அவர் திமுகவுக்கு பிரச்சாரம் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். பல பிராமணர்கள் திமுக விரும்புகிறார்கள். அவன் பிராமினிசம். At any cost, DMK will not oppose Brahmins. We oppose the Brahminism. பிராமணர்கள் எதிர்ப்பில்லை, பிராமணர் ஆதிக்கத்தை தான் நாங்கள் எதிர்க்கிறோம். அதனால தான் அன்றைக்கே பிராமணர் அல்லாத அமைப்புகள் துவங்கப்பட்டது. அதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட இயக்கம், நீதி கட்சி, ஜஸ்டிஸ் கட்சிக்கு முன்ன வந்தது நான் பிராமின் அசோசியேஷன். அந்த பிராமின் வெறியோட நம்மள அந்த அமித்ஷா போய் பார்க்கறது யார? அவன் குருமூர்த்தியை. ஏன்னா அவன் அட்வைசரும். இந்த தமிழக மண்ணு இது திராவிட மண்ணா இருக்குது. நீங்க யாரும் எனக்கு தெரியாது. துர்கா ஸ்டாலின் எல்லா கோயிலுக்கும் போவாங்க. கோயிலுக்கு போற தப்பு கிடையாது. பிராமினிசம்க்கு கோயிலுக்கு என்ன ஆகுது? இப்ப நான் வந்த உடனே கும்பம் அழிஞ்சிச்சு. இருங்க, ஸ்டாலின் வீட்டுல வந்து பிராமணர்கள் இருங்க, நாங்க பிராமணர்களுக்கு எதிர்ப்பு இல்லையே. பிராமணர் ஆதிக்கம், சனாதனத்தின் ஆதிக்கம். நீ தாழ்ந்தவன், நான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன், நீ சூத்திரன், நீ தொடையில பிறந்த, நான் நெத்தியில பிறந்தான்றான் பார். இன்னைக்கு வரைக்கும் அது இருக்குது ஆரிய கிட்ட. அவன் அதனுடைய தலைமை புரோக்கர் யாருன்னு கேட்டா குருமூர்த்தி. அவன் யாரா எல்லாருக்கும் பஞ்சாயத்து? அவன் குருமூர்த்தி சொன்ன பிறகு, ஏன்னா விஜய் கட்சி ஆரம்பிச்சதே பிஜேபி காரன் சொல்லி தானே. பிஜேபியோட ஸ்லீப்பர் செல் தான் விஜய். ஆமாங்க, விஜய் பிஜேபி திட்டுறதெல்லாம் சும்மா டுபா போறது. அது சும்மா நான் திட்டுற மாதிரி திட்டுவேன், நீ என்ன திட்டுற மாதிரி திட்டு, நீ என்ன காரியத்துப்பு நான் தொச்சுக்கிறேன், நான் உன்னை காரியத்தை போற நீ தொச்சுக்கோ. ஆனா நம்ம பிளான்ல என்னன்னா திமுக முடிச்சிடணும், இதை நீ கொண்டு வந்து பிஜேபி ஒப்படைக்கணும். இதுதான் அஜெண்டா. அவனுக்கு பிஜேபி கொடுத்துற அஜெண்டா இதுதான். ஏங்க அவனுக்கு வைப்பிரிவு பாதுகாப்பு தராங்க? அவனுக்கு வைப்பிரிவு பாதுகாப்பு ஏன் கொடுக்குறாங்க? யாரு கேட்டாலும் கொடுக்கறதா சென்ட்ரல் கவர்மெண்ட். யாரு கேட்டாலும் கொடுத்துட மாட்டாங்க. அது ஒரு முக்கியமான பாதுகாப்பு. அவனை மட்டும் பாதுகாக்கிறிய, உன் தொண்டர் உன்னால பாதுகாக்க முடிச்சா? அவன் பவுன்சரு, அவன் கட்சிக்காரன் வரான், ஏறிட்டா ஆர்வ கோளாறுல மேடையில தூக்கி விசீறி அடிக்கிறான், கம்பி மேல கிரீஸ் தடறான். உன் கட்சி தொண்டனை உன்னால மதிக்க தெரியல, உன் கட்சி துண்டை தூக்கி அந்த பஸ் மேல போடுறாங்க. அந்த பவுன்சர் இருக்கிறான் இல்ல, அவன் காலிலே தள்ளுறான், அத்தை காலிலே தள்ளுறான். உன் கட்சியை முதல்ல நீ மதிக்கிறியா? உனக்கு மட்டும் பாதுகாப்பு, உன் தொண்டனுக்கு பாதுகாப்பு இருக்குதா? அது பிஜேபியினுடைய ஸ்லீப்பர் செல். அவன் பிஜேபியினுடைய பக்கா ஸ்லீப்பர் செல். அப்ப தாவேக கட்சியை மதிக்கல அப்படின்னா, கரூர் மாவட்டத்தில் அதிலேயே நடத்தப்பட்ட செந்தில் பாலாஜி அவர் முப்பெரும் விழாவில் சார், ஓகேங்களா, நீங்க பாத்திருப்பீங்க. ஒரு நிமிஷம் இருங்க, எல்லாம் வெறும் 30 பேர் விழான்னு கிண்டல் பண்ணார்ல சார். செருப்பு அடிக்கணும் விஜய், காட்டுவீங்களா? இத காலில் இருக்கிற செருப்பு நான் போட்டுன்னு வரல, இங்க வந்தானா செருப்பு. முப்பெரும் விழா வரலாறு எனக்கு தெரியுமா? அந்த விஜய்க்கு தெரியுமா முப்பெரும் விழாலாம் என்ன? பெரியார் இல்லைன்னா நீங்க நானெல்லாம் கிடையாது, நீங்க யாரும் எனக்கு தெரியாது. பட் அக்கார்டிங் டு மீ யுவர் நாட் அன் பிராமின். அது வரைக்கும் நான் சூரா சொல்றேன், எனக்கு தெரியாது நீங்க பிராமணர் இருக்கு. பிராமணர்கள் தான் எங்க போனாலும் அது வருது, அங்க அது வருது. எல்லா பிராமணன் நான் குறை சொல்லல. நான் ஏன் இதை சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேட்டுங்க. அவன் குருமூர்த்தி அரசியல் என்னன்னு கேட்டா, மரியாதைக்குரிய பட்டியலினத்தின் மக்கள், தலித் மக்கள் மட்டும் அவனை வந்து பட்டியலினத்தின் மக்கள் கிடையாது. டேய் பூணூல் போடாதுக்கிறப்பார், பிசி, எம்பிசி, ஓசி, எஸ்சி, எஸ்டி, முஸ்லீம், கிறிஸ்டின், நீ அத்தனை பேருமே எனக்கு தீண்டத்தக்காதவன் தான்டா, பட்டியலினத்தில் தான் அவன் சொல்றான். அவனை கூப்பிட்டு தானடா நீங்க பஞ்சாயத்து பண்றீங்க, அவன் சொல்லி அறிக்கை விடுறீங்க, அவன் சொல்லி பேசுறீங்க. 30 பேர் விழான்னு பேசுறானே அந்த பொம்பளை பொறி குடிகார விஜய். 30 விழாலாம் என்ன? பெரியார் பிறந்த நாள், அறிஞர் அண்ணா பிறந்த நாள், திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றிய நாள். அந்த 30 விழா 30 பேர் விழான்னு பேசுறானே அந்த எச்சப்பொறிக்கு புறம்போக்கு லக்காடி போய் விஜய். அவனுக்கு என்ன தெரியும் வரலாறு? அவன் ஆதவர்ஜனாக்கு பிஜேபி காரன் சொல்றான், அவன் எத்தனை தீவன்ட்ட கொடுறான். எதனா டே 41 பேர் செத்துட்டாங்கடா அவன் கூட்டத்துல, அதை நீ பெருமையா பேசுறேன் நான் தலைவன் ஆயிட்டேன்னு. 41 பேர் செத்துட்டு இந்த உன் கட்சிக்காரி அவனா இது வரைக்கும் போய் அவனை பார்த்துக்கிறானா? பழம் வாங்கி போய் கொடுத்து. நான் விஜய்க்கு ஒன்று சொல்றேன், இந்த சேனல்ல ஒரு பிரபல யூடியூப் சேனல் இளைய பாரதம் சேனல், நான் முதல் முறை பேசுறேன், பெருமையா நினைக்கிறேன் இளைய பாரதத்தில் பேசுறது. நான் பாரதம் பேர் கொண்ட சேனல். இளைய பாரதம் சேனல் மூலியமா விஜய்க்கு ஒரு சவால் வர்றேன், வாடா பிரஸ் மீட் கொடுறான். இது வரைக்கும் பத்திரிகையாளரை சந்திக்காத கட்சி ஆரம்பிச்சு இது வரைக்கும் பத்திரிகையாளர் சந்திக்காத யாருன்னு கேட்டா என்ன சொல்றது இந்த விஜய். ஏண்டா உச்சா போறியா பத்திரிகையாளரை பார்த்தா? பத்திரிகையாளர் எங்க தமிழ் பத்திரிகையாளர் கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்ல முடியுமா? உங்க மாதிரி யூடியூப் நேரு பார்த்து படிச்சதுல சார் எல்லாத்தையும் ஏங்க இத பாருங்க, தமிழ்நாட்டுல எல்லாவும் பார்த்து தான் படிக்கிறான், விஜயும் பார்த்து தான் படிக்கிறான். எடப்பாடி பார்த்து படிக்கும் போது தப்பா தான் படிக்கிறாரு. என்ன சொல்றது, அவரும் தப்பா தான் படிக்கிறாரு. பிராரிக்காரன்னு சொல்ல வரல, பிராரி பயரு ஓரு மோருன்றார், அவரும் பார்த்து தான் படிக்கிறாரு. பார்த்து படிக்கிறது என்று குறிப்பெடுத்து பேசுறது. தலைவர் கலைஞர் சொல்லுவார், பேச்சாளர் மீட்டிங்ல பேசும்போது தலைவர் கலைஞர்கள் என்ன தெரியுமா சொல்லாரு, ஹோம்ஒர்க் பண்ணாத ஸ்டேஜுக்கு போகக்கூடாது. எல்லாரும் வெற்றி கொண்டான் கிடையாது, எல்லாரும் வெற்றி கொண்டான் கிடையாது, எல்லாரும் தீப்பொறி ஆர்வம் கிடையாது, எல்லாரும் நன்னிலன் மெட்ராஜன் கிடையாது, எல்லாரும் வன்னே ஸ்டெல்லா கிடையாது. ஆச்சா, அவங்க பாணி வேற. எல்லாரும் அவங்கள மாதிரி பேசக்கூடாது.
ஹோம் ஒர்க் பண்ணிட்டு ப்ரிப்பேர் ஆகிட்டு போகணும். கலைஞர் ப்ரிப்பேர் ஆகி தான் ஸ்டேஜுக்கு போவார். 1 மணி நேரம் பேசுறதுக்கு ப்ரிப்பேர் ஆக தேவையில்லை. 5 நிமிஷம் பேசணும்னா ப்ரிப்பேர் ஆகும். நீங்க 5 நிமிஷத்துல பேசி ஒரு பேச்சாளர் கைத்தட்ட வாங்கினா அவன் தான் பேச்சாளர். எவன் துண்டு சீட் தளபதி சொன்னீங்க, இப்ப யாரு சீட்? அவராவது ஒரு சில குறிப்பிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி அந்த கோயரா பேப்பர் எடுத்துன்னு வரானே, கோயரா பேப்பர். விஜய் எல்லாரும் அவ்வளவுதான். யார் இருந்தாலும் ஒரு, ஏன்னா நம்ம தப்பா கம்பராமாயணத்தை வந்துட்டு சேக்கலையர் எழுதினாருன்னு பேசின ஒரு மிகப்பெரிய அறிவாளி தானே. அதை கூட நான் தப்புன்னு சொல்ல, வாய் தவறது சகஜம்தான். இன்னொருத்தர் நீ குறை சொல்லக்கூடாது. விஜய் மட்டும் நம்ம படிக்க தான் படிக்கிறோம், எடப்பாடி படிக்க தான் படிக்கிறாரு. எல்லாரும் அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி பேசுறது தான். அதனால வந்துட்டு அந்த விஜய் வந்து பேசுறது வந்து முப்புரவுல பேசுறதுல அவனுக்குலாம் தகுதி கிடையாது. இதுக்கு என்னடா பதில் சொல்ற? பத்திரிக்கையாளர் நீ ஏன் சந்திக்கல? ஏன் ஓடி ஒளிகிற? ஏன்டா ஓடி ஒளிகிற? ஏன் எங்க அவன் புஷியான போலீஸ் தேடுது? வந்து விளக்கம் கொடு. இல்லை நீ கோர்ட்டுக்கு போ, நானே சொல்லித்தரேன், கோர்ட்டுக்கு போ. இடம் கொடுக்கல, நாங்கள் கேட்ட இடத்த கொடுக்கலன்ற இல்லை. இந்த இடம் கேட்குற, இந்த இடம் எடுத்துக்கணும், சும்மா வந்துடுறேன். உனக்கு இடம் கொடுக்கல இல்லை, நான் சொல்லித்தரேன் உனக்கு. திமுகக்காக தளபதிக்காக இந்த இடத்துல அர்த்தம் செத்து போவேன், நான் சொல்லித்தரேன். எங்கள் அண்ணன் உதயக்காக கத்தியில் குத்தினா குத்திக்குவேன், நான் சொல்லித்தரேன். கேஸ் போடு கவர்மெண்ட் வேலை. எனக்கு இந்த இடம் தரல, இந்த இடத்துல நாங்கள் நடத்த முடியாது, எனக்கு அந்த இடம் வேணும், கோர்ட்டுக்கு போ. கோர்ட்டு ஒன்று சாதகமாக திருப்பி கொடுத்தாலும் கொடுக்கலாம். சும்மா தானே கொடுத்த இடத்த வாங்கிக்கிற. இத்தனை ஊரில் கலவரம் நடக்கல, கரூரில் மட்டும் ஏன்டா நடக்குது? அங்கே செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, பிஜேபிக்கு ஏடிஎம்கேக்கு தண்ணி காட்டுறாரு. அதனால தான் செந்தில் பாலாஜி அவர் தான் காரணம்னு செந்தில் பாலாஜி தான் அதுதான் சொல்றேன். ஒரு சூசைடே பண்ணிருக்காரு சார். சார் எவனோ 2 பைத்தியக்கார சாவறான்றதால அவன் செத்துட்டா. அப்ப நான் திமுக செந்தில் பாலாஜி தான் காரணம் சொல்லும்போது இருங்க, அது செந்தில் பாலாஜி காரணம் ஒருத்தன் செத்து போட்டான்னா இருங்க பண்றோம். அததான் பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. தளபதி கூப்பிட்டு சொல்லிட்டாரு, எல்லாரும் மேலேயும் பண்ணு, திமுக மேலேயும் பண்ணு, விஜய் கட்சி மேலேயும் பண்ணு, ஏடிஎம்கே மேலேயும் பண்ணு, பிஜேபி மேலேயும் பண்ணு, எல்லாரும் மேலேயும் பண்ணு. போலீஸ் மேலே பண்றியா பண்ணு. ஜென்ரேட்டர் ஆப்ரேட்டர் தான் ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணிக்கிறோம். எந்த ஜென்ரேட்டர் ஆப்ரேட்டர் அங்கே இருந்தானோ 10 ஜென்ரேட்டர் அவன் தான் ஆஃபே பண்ணிக்கிறான். கரண்ட்டை கட் பண்ண சொல்கிறது யார்? இவன் தான் கரண்ட்டை கட் பண்ணுறான். ஏன்னு கேட்டால் பூரா குரங்குங்கோ அந்த ஒயரை பூச்சின்னு தொங்குறான் விஜய் கட்சிக்காரன். மரத்த மேலே ஏறிக்கிறான், அந்த ஊடு மேலே ஏறிக்கிறான், கோயில் மேலே ஏறிக்கிறான். அவனுக்கு விஜய் கரண்ட் கம்பி பிடிச்சின்னு விஜய் என்றான். செத்து விட்டா கூட பரவாயில்ல, விஜய் ஒருத்த கொடை கம்பி எடுத்துன்னு போய் விஜய் நேற்று கரண்ட் கம்பியில் விட்டான். ஆச்சு சூய்க்கு நான் போயிட்டு சீரட்டிச்சு. ஆனால் அவன் ஜாவலை. இப்படி வெறி பிடிச்ச கூட்டம் தான், இந்த மாதிரி கோமாளி கூட்டம் தான். முட்டா பசங்க என்ன பண்ண சொல்றீங்க? அப்படிலாம் திட்டதான் கூடாது. ஆனால் இவனுங்க பண்றதுக்கு எவன் தாலியா இருக்கிறது? எங்க தாலியா இருக்கிறது தான். கள்ளக்குச்சியில் சாராயம் குச்சி செத்தான். அங்க இருக்கிற அதிகாரிங்க அவனை அப்பயே அரெஸ்ட் பண்ணியிருந்தா, அவனை மாடு குட்டியோ கண்ணு குட்டியோ மயிறு குட்டியோ ஒருத்தன் அரெஸ்ட் பண்ணியிருந்தா அங்கே போய் தளபதி சொன்னாரா சாராயம் காட்சி சொல்லி? உடனடியாக அந்த டிஸ்ட்ரிக்ட் மினிஸ்டர் மாண்புமிகு அண்ணன் நறுணையாளர் அண்ணன் ஏவாவில் அங்கே முகாமிட்டார். 10 லட்சம் கொடுத்தனா சாராயம் குடிச்சு எடுத்துட்டா 10 லட்சம் கொடுக்காது தானே. அந்த ராமதாஸ் என் பேரே உன் பக்கத்தில் போடாத அதை பொறுக்கி போய் அன்பு பண்ணி சொன்னான். அவன் குடும்பம் நடுரோட்டில் நிற்குதே, அதுக்கு நீயா இங்கே அழுதாரு? பொய்யாமொழி அங்கே அழுகணும், அழுவ மாட்டோம்டா, நாங்கள் ஏன்டா அழுவோம் சாராயம் குடிச்சு? இது அப்படி இல்லை, குழந்தை செத்து போச்சு, முழு மாத கர்ப்பிணி, 4 நாளில் பிரசவம் போகுது, அவன் வீட்டுக்காரன் செத்துட்டான், கல்யாண மாப்பிள்ளை பொண்ணு செத்துட்டாங்க. அந்த சாவியும் கள்ளச்சாராய சாவியும் ஒன்றா சேர்த்து பேசுகிற அன்புமணி ஆகட்டும், இல்லை எந்த மணி ஆகட்டும், அவனுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்கிற அவசியம் இல்லை. இது கரூர் சம்பவம்ன்றது எங்களை ரொம்ப மனசு வலிக்குது, நோவுது, மனசு நோவுது. அதுக்காக இது எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, 10 லட்சம் கொடுத்துட்டோன்னு போயிடுறது இல்லை. அந்த குடும்பத்துக்கு அரசு துணை நிற்கணும். விஜய் வந்துட்டு அந்த வீடியோ வெளியிட்ட குருமூர்த்தி சொல்லி உன்னை பழி வாங்கணுன்றது எங்கள் எண்ணம் இல்லை கிடையாதுரா. நீ சீன் போட்டு போயிட்ட, நடிச்சிருந்து நீ அவன் அன்புமணிக்கு சொல்கிறேன். அன்பில் மகேஷ் உணர்வுபூர்வமாக அழுதார். நடிச்சது யார் தெரியுமா? அவன் விஜய் நடித்தான், இன்னொன்று அன்புமணியும் நடித்தான். இந்த 10.5 கொடுக்குறோன்னு ஒரு பொய்யான அறிக்கை வழி வெளியிட்டா தெரியுமா? ஒரு விவரமான ஆளாகிறீங்க, உங்களுக்கு கேட்குறேன். அப்படி எடுத்த உடனே மந்திரி சபையை கூட்டி ஒரு சமுதாயத்துக்கு 10.5 கொடுக்க முடியுமா? அதுக்கெல்லாம் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும், எவ்வளவு ப்ரொசீஜர் இருக்கணும். சும்மா ஓட்டுக்காக எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் அறிவித்துக்கு 4 மணி நேரம் எலெக்ஷன் கமிஷன் அறிவிக்க போகுது. 4 மணி நேரம் ஆயிட்டா காபந்தர சர்க்கார், உனக்கு பவர் கிடையாது, தேர்தல் கமிஷன் தான் பவர். நீ சும்மா ஜஸ்ட் ஃபார் நேம் சேக் யுவர் சிஎம், ஜஸ்ட் லைக் டாய் சிஎம். நீ என்ன பண்ணுற? 4 மணி நேரத்துக்கு முன்னால் ஒரு அரசாணை வெளியிடுற, ஒரு கெஜெட் வெளியிடுற, ஒரு கவர்மெண்ட் லா ஒன்று ஒரு ரிலீஸ் பண்ணுற. வன்னியர்களுக்கு 10.5 அரசாங்க ஆணை வெளியிட்டுச்சேன்னு சொல்லிட்டேன். இதை நம்பி வன்னிய மக்கள்லாம் ஓட்டு போட்டாங்க. அப்போ அன்புமணி அழுதான். ஆனால் அன்புமணிக்கு தெரியும், அது அன்புமணி எடப்பாடி சேர்ந்து 2.5 கோடி வன்னிய மக்கள், பெரிய சமுதாயம், சத்திரிய குல வன்னியர்கள், அந்த சமுதாய மக்களை ஏமாத்தினாங்க. அப்போ அவன் 10.5 எடப்பாடி அறிவிக்கிறாரு, இவன் உடனே அழுகுறான் அன்புமணி. ஸ்டாலின் அவர்களும் கொடுக்குறதா வாக்கு கொடுத்தாரே சார். இல்லை, ஸ்டாலின் அவர்களும் 10.5% கொடுக்குறதா வாக்கு கொடுத்தாரு. ஆமாம் கொடுத்தாரு, கொடுக்க தான் போகிறோம். அப்படியே உடனே கொடுக்க முடியாது. சரி, வன்னியர்களுக்கு எம்பிசி கொடுத்தது யாரு? கலைஞர்.
அவங்க மீது போடப்பட்ட பொய் வழக்கை தள்ளுபடி பண்ணிதாரு. நானும் வன்னியர் தான். அவங்க மீது போடப்பட்ட பொய் வழக்கை தள்ளுபடி பண்ணிதாரு கலைஞர். அந்த 22 பேர் தியாகிகள், இடஒதுக்கீட்டு தியாகிகள். அந்த தியாகிகளுக்கு மணிமண்டபம் கட்டது யார்? கலைஞர். அந்த தியாகிகளுக்கு செலவு செஞ்சாரு தளபதி கோவிந்தசாமின்னு வன்னியரில் முதல் மந்திரி அண்ணா பேரில் பெரிய லீடர் வன்னியர் வந்த அவருக்கு செலவு செஞ்சாரு தளபதி. ராமதாஸ் அவர் பாவம், அவர் நேரத்துக்கு பேசுறது. அன்புமணி என்ன பிடிக்கிட்டான், மந்திரியா இருக்கும்போது எல்லாருக்கும் 5 லட்சம் தரானோம். ஆனால் அந்த 22 குடும்பத்துக்கு நிதி திரட்டுறன்னு சொல்லி அந்த செத்து போன 22 தியாகிகள் பேரை சொல்லி நிதி திரட்டி கொள்ளடிச்ச அன்புமணி குடும்பமோ அவங்கெல்லாம் எங்களை பற்றி எல்லாம் பேசக்கூடாது. அதே மாதிரி வைகோ பக்கத்தில் வச்சு நாமளே அதெல்லாம் பேசக்கூடாதுல்ல சார். வைகோ இதுக்கு என்ன சம்மந்தப்படுத்துறீங்க? திமுக இருந்து பிரிஞ்சு போகும்போது 4-5 பேர் இறந்தாங்க, அதே தான் ஜாயின் பண்ணி. அப்போ அவரோட கூட்டணி ஒன்று சொல்லிட்டா, இந்த இஷ்யூக்கும் அந்த இஷ்யூக்கும் நீங்கள் ஒன்றும் படுத்தக்கூடாது. எம்ஜிஆர் இந்த கட்சி விட்டு பிரிஞ்சார், அப்போ எத்தனை பேர் இறந்தாங்க? உண்மையான திமுககாரர் இறந்தாங்க. அதை நான் வரவேற்கிறது இல்லை. சாகக்கூடாது, உயிரோடு வந்து சாதிக்கணும். எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் செத்துட்டா என்ன வரப்போகுது? இப்போ நான் சொன்னேன், நான் தளபதிக்காக கத்தி குத்தி வரேன், அது என்னுடைய வெறி. அதுக்கும் நான் ரெடியான்றேன், அது வெறி. ஆனால் நான் உயிரே விட்டுடுவேன் போது அது அவங்க ஆர்வ கோளாறில் பண்ணுறது, அது பண்ணுறது. புரியுதுங்களா? வைகோ இஷ்யூ வேற, இந்த இஷ்யூ. இன்னைக்கு சரி அப்படி பேசினவர் இன்னைக்கு தளபதி ஸ்டாலின் 2026 தளபதி ஸ்டாலின் முதலமைச்சர் வருவார், மதிமுக துணை நிற்கணும் வந்துட்டார்ல. கடைசியாக சுற்றி எங்கே வரணும்? நான் வைகோ அவர்களே மீது நான் மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறேன். திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் நான் வையாபுரி மீது மரியாதை வைத்திருக்கிறேன். அன்றைக்கி அரசியல் காலகட்டம், அது அரசியல் காலகட்டத்தில் அது மாறும். நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லைன்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கி வைகோ எங்களை ஆதரிக்கிறாரு. திமுகவை எதிர்த்தவன் எவனும் உயிரோடு இல்லை. கலைஞர் ஆட்சி காலகட்டத்தில் அவரை யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ அவருக்கெல்லாம் அவரே மணிமண்டபம் கட்டிட்டாரு. கடைசியாக மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா கூட காவேரி மருத்துவமனையிலே இரங்கல் கடிதம் எழுதிய பிறகுதான் தலைவர் கலைஞர் இந்த மண்ணை விட்டு விடைபெற்று மெரினாவிலே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த கரூர் சம்பவம் பொறுத்த மட்டில் முதலமைச்சர் நடவடிக்கை சரியானதே. நேற்றைக்கு மருத்துவர் ஐயா டாக்டர் ராமதாஸே சொல்லியிருக்கிறார், முதலமைச்சரை இதில் குறை சொல்கிறதுக்கு இல்லை. முதலமைச்சராக அவர் என்ன செய்ய முடியுமோ 3 மணிக்கு போய் அவ்வளோ சொந்த கட்சிக்காரனுக்கு இப்படி இருந்தால் கூட அவர் பண்ணியிருக்க மாட்டார். அவர் அந்த அளவுக்கு பண்ணிடுறது முதலமைச்சர் இதில் பாராட்டினதுனா முதலமைச்சர் குறை சொல்லக்கூடாது. இதை வச்சு அரசியல் பண்ணாதீங்கன்றாங்க. ஆனால் எச்சத்தனமான அரசியல் எடப்பாடி பழனிசாமி, அவன் அன்புமணி விடுங்க, அவன் பூரிப்பையன், அவன் இந்த எலெக்ஷனோட காலி. இன்னும் சீமானே இதை வந்து எதிர்க்கிறாருல்ல திமுக. இதில் என்னன்னா, இந்த யூடியூபர்ஸ் ஊடகவியாளர் இருப்பாங்க இல்லை, ஒரு 20 பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். நான் திமுகக்காக பேசுகிறேன், அதில் நானும் ஒருத்தன். திமுக கடுமையாக விமர்சனம் பண்ணவங்களா இருக்காங்கல்ல, அவங்களே எங்களுக்கு 1008 கருத்து வேறுபாடு முதலமைச்சர் மேலே இருக்கலாம், செந்தில் பாலாஜி மேலே இருக்கலாம். ஆனால் இந்த வயசில் முதலமைச்சர் கரெக்டாக தான் பண்ணார். செந்தில் பாலாஜி பிரஸ் மீட் கூட்டி அழகாக அவருடைய நிலைப்பாடை விளக்கியிருக்கிறாரு. இது அவருக்கு எவன்டா பதில் சொல்ல போறீங்க? தமிழக வெத்துவட்டு கழகத்தில் விஜய் சொல்லுவானா? எனவே சில்லறத்தனமாக அரசியல் பண்ணானுங்க. ஒரு கூட்டத்தை எப்படி நடத்தினா ஆர்கனைஸ் பண்ணணும்னு தெரியல. அவனுடைய கேர்லெஸ்னஸ், இவன் திட்டமிட்டு கொலை பண்ணிட்டான்றது இல்லை. ஆனால் ஏதோ ஒரு கலவரத்தை உண்டாக்கி கூட்டத்தை காட்டணும், கூட்ட நெரிசலை காட்டினா ஒரு 4 பேர் மயக்க முடியுவான்னு அவனுக்கு எதிர்பார்த்தானுங்க. 41 பேர் செத்துட்டாங்க. அதுக்கு விஜய் தான் பொறுப்பேற்கணும். ஓகே சார், கடைசி ஒரே ஒரு கேள்வி சார். அதுக்கு திரும்ப அவன் ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க விஜய் வந்து பாஜகவோட இது பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. ஆனால் திரும்ப நான் அந்த கேள்வி எழுப்பும்போது என்ன எழுப்புறாரு அப்படின்னா, எல்லாத்து மேலேயும் கேஸ் போட்டீங்க, ஏன் விஜய் மேலே கேஸ் போடல? அப்படின்னா விஜய்க்கும் திமுகவுக்கும் அண்டர் டீலிங் இருக்கான்னு திருமாவளவன் உங்க கூட்டணியில் இருக்கிற கேள்வி எழுப்புறாரு. இல்ல அது அவருக்கே தெரியும் எந்த டீலிங் இல்லைன்னு. ஆஸ் ஏ ஒரு கட்சி தலைவனா அந்த கேள்வி அவர் கேட்கறாரு. எதுக்காக வைக்கணும் சார் அந்த கேள்வி? விஜய் அரெஸ்ட் பண்ணுங்க, ஏன்னா விஜய் கட்சி தான் நடந்துச்சு, அரெஸ்ட் பண்ணுங்கன்றாங்க. அவனை அரெஸ்ட் பண்ணி அவன் ஒரு பெரிய தலைவனாக சொல்றீங்களா? இந்த நாடை குட்டிச்சோராக சொல்றீங்களா? இந்த நாடை குட்டிச்சோராக சொல்லி அவன் அரெஸ்ட் பண்ணி அன்னைக்கு பூரண மதுவிலக்குன்னு சொல்லி ஆட்சி எடுத்து போய் ஏடிஎம் கார்டை கொடுத்தோம். பூரண மதுவிலக்குன்னு சொல்லி 10 வருஷம் ஆட்சி பண்ணான், ஏடிஎம் கார்டை கொடுத்தோம். நாடு குட்டிச்சோராகி போச்சு. இப்போ அவனை அரெஸ்ட் பண்ணி அவனை பெரிய ஆளாக்கிருந்தான். அவன் நம்மளை அரெஸ்ட் பண்ணணும், நம்ம இதில் பெரிய ஆள் ஆயிடணும், பெரிய ஆள் ஆயிட்டு நம்ம அடுத்து 4 பேர் சேர்ந்து ஆட்சிக்கு வந்து நினைக்கிறாரா? நான் திருமாவளவனுடைய அந்த கருத்தை நான் விமர்சிக்க விரும்பவில்லை. எழுச்சி தமிழர் நான் திருமாவளவன் அவருக்கு கருத்து சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. அண்டர் டீலிங் எல்லாம் அவர் சொல்லலை, அது சொன்னது சீமான். எனக்கு அண்ணன் திருமாவளவன் நல்ல பழக்கம். அண்ணன் திருமாவளவன் சொல்ல கைது பண்ணுங்கன்னாரு. ஏன் ஒரு கூட்டணி கட்சின்னா ஆளுங்கட்சிக்கு ஜால்ராடினோன்ற அவசியம் இல்லை. இதே திருமாவளவன் தான் பூரண மதுவில் கொண்டு வரணும்னு மாநாடு நடத்தினார். அதில் என் கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் மிகுந்த மரியாதைக்குரிய அண்ணன் ஆளுந்தூர் ஆர்எஸ் பாரதி, அண்ணன் டி.கே. செல்வன் போய் கலந்துக்கினாங்க. அதனால் வந்துட்டு ஒரு அரசாங்கத்தை வந்து கூட்டணி கட்சிக்கு எதிர்க்கக்கூடாதுன்றதில்ல, ஒரு சில கோரிக்கை அவங்க போராடலாம், அவங்களுடைய கருத்தை வெளியே சொல்லலாம். அப்படியே அவர் கருத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த ஓய்வு பெற்ற நீதிபதியினுடைய அந்த கமிஷன் என்ன அறிக்கை தருகிறதோ அதன்படி அரசு நடவடிக்கை எடுக்கும். இங்கே யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார், மக்கள் தண்டிப்பார்.
2026 தலைவர் தளபதி தான் முதலமைச்சர், திமுக தான் ஆட்சி, தனிப்பெரும்பான்மை ஆட்சி அமைக்கும். விஜய் வாடா வெளியே வா. தனி பெரும்பான்மை ஆட்சி அமைக்கணும் எதுக்கு சார் கூட்டணி வச்சுக்கிறீங்க? அப்புறம் சரி, திமுகவின் கொள்கை மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, இதோட முடிச்சுக்கலாம். நாங்கள் இதுவரை கூட்டணி ஆட்சி பண்ணதில்லை, அந்த நிலைமை திமுக வராதுங்க. அது கூட்டணி கட்சிகளுக்கு தெரியும். அதனால் அவங்க வந்து கூட்டணி கட்சி ஆட்சியில் பங்கு கேட்கறத தப்புன்னு சொல்ல வரல. அது முதலமைச்சர் முடிவெடுப்பார், தலைவர் தளபதி முடிவெடுப்பார். ஓகே சார், உங்கள் அற்புதமான கருத்துக்களை இளைய பாரதியோட பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார்.